குறவர் என்பவர் பண்டைய கால தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர். குறவர்களை வேடர் எனவும் வேடுவர் எனவும் மறுபெயர் கொண்டு அழைப்பார்கள். இவர்களிடமிருந்து வேறுபட்டவர்கள் நரிக்குறவர் சமூகத்தினவர். இவர்கள் நிலங்களில் குறிஞ்சி நிலம் எனப்படும் மலையும் மலை சார்ந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள். இந்த குறிஞ்சி கோடையின் கொடுமையால் பாலை வடிவம் என்னும் கொள்ளும். அந்த வேணிற் காலத்தில் வாழும் வகையற்று போகும் குறவர்கள் பாலை நிலத்து மறவர்கள் ஆகிவிடுவர். வளமார் காலத்திலும் வேட்டையாடி வாழும் குறவர்கள் வறுமை காலத்தில் அழைத்தும் ஆணிரை கவர்ந்தும் வாழ தலைப்பட்டனர். இவர்கள் சமூகத்தை சேர்ந்த வள்ளியை கடவுளாக முருகன் மணந்து கொண்டதாக தமிழ் சங்க பாடல்கள் கூறுகின்றன. இவர்களுக்கு மலைக்குறவன், குறவன், தலையாரி, காவல்கார குறவர், உப்பு குறவர், தப்பை குறவர், கந்தர்வக்கோட்டை குறவர், ஈஞ்சி குறவர், களிஞ்சி தப்பை குறவர், காலக்குறவர், மோண்டோ குறவர், குறவர் கருவேப்பிலை குறவர், தொகைமலை குறவர், மேல்நாடு குறவர், கீழ்நாடு குறவர், காதுகுத்தி குறவர், பச்சைக்குத்தி குறவர், வேடர் மற்றும் வேடுவர் என பல பெயர்கள் உள்ளன. தமிழர்களின் முதல் திணையான குறிஞ்சி மக்களுள் ஒருவர்களான குறவர்களின் பழக்க வழக்கங்கள் மிக பரவலாக இன்றும் அறிய முடிகின்றது. சங்க இலக்கியங்களிலும் குறவர்கள் பற்றிய செய்தி மிகுதியாக காணப்படுகின்றன. குறவர்கள் தேனையும் கிழங்கையும் விற்று பண்டமாற்றாக மீன் நெய்யினையும் நரவையும் பெற்றுக்கொண்டனர். உடும்பு இறைச்சியோடு கடமான் தசை, முள்ளம்பன்றியின் ஊன், மூங்கில் குழாயின் ஊற்றி வைத்த தேன், நெய்யால் செய்த கல், புளிப்பு சுவையுடன் உலையாக ஏற்றி ஆக்கிய மூங்கில் அரிசி சோறு, பல விதையின் மாவு ஆகியவற்றை விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தி வாழ்ந்திருக்கிறார்கள் என மலைபடுகடாம் இலக்கிய நூல் கூறுகிறது. இதே நிலையினை மீனாட்சியம்மை குறத்திலும் காணப்படுகின்றது. செழித்த கொடியிலிருந்து வள்ளி கிழங்கை அகழ்ந்து எடுத்து குறவர்கள் உணவாக உட்கொள்கின்றனர். மலையின் கண் உள்ள குறிஞ்சி மலரை முல்லை கொடியில் வைத்து தொடுத்தும் பசும் தலையையும் மர உரியையும் ஆடையாக உடுத்திக் கொள்கின்றனர். விருந்தினருக்கே தேனும் தினையும் வழங்கி விருந்தோம்பல் செய்கின்றனர் என்று இந்த சமூகத்தினரின் பழக்க வழக்கங்களை இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன. குறவர்கள் மலையில் வாழ்ந்ததினால் மலைத்தேன் எடுப்பது, தினைமாவு சேகரிப்பது, வேட்டையாடுவது, மூங்கில் மரங்களை வெட்டி அதை நன்கு சீவி தப்பை குச்சிகளாக பிரித்து மூங்கில் கூடையாக பின்னுவது, கோழிகள் அடைக்கும் பஞ்சாரம் எனப்படும் கூடுகளை பின்னுவது, மூங்கில் முறம் செய்வது போன்ற தொழில்கள் செய்தார்கள். இந்த சமுதாய பெண்களுக்கு கைரேகை பார்த்து பலன் சொல்லும் ஆற்றலும் இருந்தது. வேட்டையாடிய மான் இறைச்சி, தேன், தினைமாவு, மூங்கில் கூடை, மருத்துவ குணம் கொண்ட வேர்கள், பச்சிலைகள் போன்ற பொருட்களை மலையில் இருந்து எடுத்து வந்து மலையை சுற்றியுள்ள நகரங்களில் விற்பனை செய்வார்கள். அதற்கு பதிலாக நகரத்தில் கம்பு, கேழ்வரகு, சோளம் போன்ற உணவுப் பொருட்களை வாங்கி செல்வார்கள். மலையில் இருந்து வரும் பொழுது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வருவார்கள். நகரத்துக்குள் வந்தவுடன் ஒரு பகுதியில் கூடாரம் அமைத்து சிறு சிறு குழுக்களாக வியாபாரத்துக்கு செல்வார்கள். பெண்கள் கைரேகை பாக்கலையோ என்று கூவி வீதிகளில் சுற்றுவார்கள். நகரத்தில் உள்ள பெண்மணிகள் இவர்களின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பர். ஏனென்றால் இவர்கள் கூறும் பலன்கள் அப்படியே பலிக்கும் என முழு நம்பிக்கை வைத்திருப்பார்கள். கைரேகை பார்க்கும் பொழுது இந்த சமுதாய பெண்கள் தான் வாழும் மலைகளின் சிறப்புகளையும் அவர்களின் வாழ்க்கை முறை பற்றிய பாட்டாக பாடி பலன் சொல்வார்கள். குறிப்பாக நாட்களில் தங்களுடைய வியாபாரத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் மலையை நோக்கி சென்று விடுவார்கள். குறிப்பிட்ட நாட்களில் தங்களுடைய வியாபாரத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் மலையை நோக்கி சென்று விடுவார்கள். குறவர்கள் ஆதி மொழியான தமிழை அறிந்திருந்தாலும் இவர்களுக்கென்று சங்கேத சொற்கள் உண்டு. இந்த
மொழிகளை வெறும் பேச்சளவில் தான் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். காவலர் என்றால் வாளான் என்றும் வாளாண்டி என்றும், மனிதரை குறிப்பிட்டு சொல்லும்போது பூத்தை என்றும், அந்த என்ற சொல்லுக்கு அச்சு என்றும், அந்த மனிதன் என்ற சொல்லுக்கு அச்சு பூத்தை என்றும், சோறு என்ற சொல்லுக்கு மறுக்கம் என்றும், பெரிய மனிதர்கள் என்ற சொல்லுக்கு பெருமாச்சி பூத்தை என்றும், பெண்கள் என்ற சொல்லுக்கு பூம்பூத்தை என்றும், ஆண்கள் என்ற சொல்லுக்கு ஆம்பூத்தை என்றும், இரு என்ற சொல்லுக்கு இருசு என்றும், போ என்ற சொல்லுக்கு பிச்சு என்றும், கரி என்ற சொல்லுக்கு பச்சம்பு என்றும், பணம் என்ற சொல்லுக்கு கயவம் என்றும், காசு என்ற சொல்லுக்கு சோனியம் என்றும், சாப்பிடு என்ற சொல்லுக்கு மோச்சு என்றும், வீடு என்ற சொல்லுக்கு பெரடு என்றும், தண்ணீர் என்ற சொல்லுக்கு உமிண்டி என்றும், சாராயம் கல் என்ற சொல்லுக்கு வேண்டி என்றும், நாய் என்ற சொல்லுக்கு காவாய் என்றும், கோழி என்ற சொல்லுக்கு பொறுப்பத்தான் என்றும், பன்றி என்ற சொல்லுக்கு மூசுவான் என்றும், பூனை என்ற சொல்லுக்கு காஞ்சுவான் என்றும், இவர்களுக்குள் இவ்வாறு தமிழ் மொழியை வேறு மொழியாக பேசிக்கொள்ளும் பழக்கம் இருக்கிறது. மலைகளில் வாழ்ந்த இந்த குறவர்கள் குலதெய்வமாக முருகனை வணங்கியிருக்கிறார்கள். இந்த முருகனை வழிபடும் பொழுது முருகன் சிலையினை ஒருவர் குளிப்பாட்டி வைத்துள்ளார். இன்னொருவர் அந்த சிலைக்கு அலங்காரம் செய்துள்ளார். மற்றொருவர் பூஜை செய்யும் பொழுது மணி அடித்துள்ளார். மற்றொருவர் முருகனுக்கு காவடி எடுத்துள்ளார். இது வருடா வருடம் மலைகளில் வழிபாடு செய்துள்ளனர். இந்த பூஜையின் அடிப்படையில் தான் இவர்கள் தங்களுக்குள் உறவு முறைகளை பிரித்திருக்கிறார்கள். அதாவது முருகனை குளிப்பாட்டியவர், முருகனின் மேனியை தொட்டு குளிப்பாட்டியவர் மேலுத்தர் என்றும், இவர்தான் முருகனை அலங்காரம் செய்தவர். சந்தனம் பூசியவர் சாத்தப்படியார் என்றும், முருகனுக்கு பூஜை செய்யும் பொழுது மணி அடித்தவர் மானிப்பாடியார் என்றும், முருகனுக்கு காவடி எடுத்தவர் காவடியர் என்றும் தங்களுக்குள் 4 குணங்களாக பிரித்து முருகனை குளிப்பாட்டும் போதும் சந்தனம் தடவும் போதும் முருகனின் உடம்பை தொடுவதால் அதன்படி மேலுத்தர் சாத்தப்படியார் ஆகிய இரு பிரிவினரும் அண்ணன் தம்பிகளாகவும், மணி எடுத்தும் காவடி தூக்கி திருவிழாவை முடித்து கொடுப்பதால் மானிப்படியார் காவடியர் ஆகிய இரு பிரிவினரும் அண்ணன் தம்பிகளாகவும் பிரித்து கொண்டார்கள். அண்ணன் தம்பிகளாக பிரித்து கொண்ட குலத்தினர் மற்ற குலத்தினரை மாமன் மைத்துனராக உறவு வைத்துக் கொண்டார்கள். இவர்களுடைய திருமண முறைகளும் இவ்வாறுதான் என்று நடந்து கொண்டிருக்கிறது. மலைகளில் வாழ்ந்து வந்த குறவர்கள் தொடர்ந்து பெய்து வரும் மழையினாலும் காட்டு மிருகங்களின் அச்சுறுத்தத்தினாலும் பச்சிளம் குழந்தைகளை பேணி காப்பதற்காகவும் தாங்கள் செய்து வரும் தொழிலுக்கு சரியான வருமானம் இல்லாததாலும் சிறுக சிறுக மலைகளை விட்டு நகரங்களை நோக்கி வரத் தொடங்கினர். நகரங்களில் வாழ்வதற்கு சரியான இருப்பிடம் இல்லாத காரணத்தினால் ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாக வாழ துவங்கினார்கள். அப்போது அவர்களின் பிரதான தொழில் நகரத்தில் வசிக்கும் பெண்களுக்கு காது வளர்த்து விடுதல் போன்ற தொழிலை ஆண்கள் செய்து வந்தார்கள். அதாவது பெண்களின் விருப்பத்துக்கு ஏற்ப காதை குத்தி சோளத்தட்டையை அந்த ஓட்டையில் வைத்து விடுவார்கள். பிறகு அந்த காது சிறிதாக சிறிதாக காதின் அடிப்பகுதி கீழ் நோக்கி வளர ஆரம்பிக்கும். நன்றாக வளர்ந்த பிறகு அந்த ஓட்டையில் தங்கத்திலான செய்யப்பட்ட தண்டட்டியை போடுவார்கள். இது காலகாலமாக அவர்கள் செய்து வந்த வழக்கமாக இருந்திருக்கிறது. இவ்வாறுதான் தண்டட்டி போடுவதற்கு காது முன்னொரு காலத்திலிருந்து வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. இதற்கு பாம்பனான், புனுக்கொட்டான் என்ற பெயர்களும் உள்ளன. அந்த காது வளர்ந்து வரும் வரை இந்த சமுதாய மக்கள் தான் அவர்களின் இல்லத்துக்கு சென்று பராமரிப்பு செய்திருக்கிறார்கள். பெண்கள் வழக்கம் போல் கைரேகை பார்க்கும் தொழிலை பார்த்து வந்தார்கள். கூடை முறம் பின்னுதல், பனை மரத்தில் இருக்கும் பனை ஓலை எடுத்து ஓலைக்கோட்டான், கிளுகிழுப்பை, விளக்கமாறு போன்றவற்றைகளும் விற்பனை செய்திருக்கிறார்கள். ஆனாலும் இவர்களின் வறுமையை போக்குவதற்கு சரியான வருமானம் கிடைக்கவில்லை. இந்தியா விடுதலை அடைந்த பிறகு சமூக நலனில் அக்கறை கொண்ட தலைவர்கள் குற்ற பரம்பரையினர் என்ற சட்டத்தை நீக்கம் செய்தார்கள். அந்த சட்டம் நீக்கப்பட்டு விட்டாலும் அந்த சட்டத்தினால் முழுவதும் பாதிக்கப்பட்ட இந்த குறவர்கள் வருமானமின்றி
சமுதாயத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில்தான் இருந்தார்கள். பல பிரிவுகளில் பிரிக்கப்பட்ட குறவர்கள் தற்சமயம் தமிழ்நாட்டில் மட்டும் 4% உள்ளனர். இவர்களில் படிப்பறிவு உள்ளவர்கள் 1% உள்ளனர். மீதி 3% மக்கள் படிப்பறிவு இல்லாததால் வேளாண்மை தொழிலில் ஈடுபடுகின்றனர். சிலர் சொந்தமான நிலங்களை கொண்டு நல்ல நிலையிலும் உள்ளனர். அதே சமயத்தில் இந்த சமுதாயத்தில் படித்தவர்கள் ஒரு சிலர் அரசாங்க பணிகளில் பெரிய பதவிகளில் இருந்து வருகிறார்கள். ஒரு சிலர் அரசியலிலும் தன் பங்கை நிலைநாட்டியுள்ளனர். அண்ணா நம்பி என்பவர் பொள்ளாச்சி தொகுதியிலிருந்து அதிமுக சார்பில் இந்திய நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஈஸ்வரமூர்த்தி என்பவர் தாராபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இவர் காதி கைத்துறைத்துறை அமைச்சராகவும் இருந்தார். சினிமாவில் நடிகர் விக்னேஷ் என்பவர் கிழக்கு சீமையிலே என்ற படத்தில் கதாநாயகன் நடித்து சினிமாவில் பெரிய நட்சத்திரமாக வலம் வந்தவர். மனித நாகரிக வரலாறு காட்டுமிராண்டி நிலை, பண்படாத நிலை, நாகரிக நிலை என்று மாந்தனின் முன்னேற்றம் முழுவதையும் கூறுகிறது. மனித முன்னேற்றம் என்பது நயம்பட பேசுதல், திறன் வளர்ச்சி என்பதற்காக விலங்குகளிடமிருந்து மனிதனை வேறுபடுத்துதல் என்பதாக முதலில் அமைந்தது. இது காட்டுமிராண்டி நிலையின் முதல் படியாகும். நெருப்பை கண்டுபிடித்தல், மண்பாண்டம் கண்டுபிடித்தல், இரும்பு உருக்கும் களை என பல கட்டங்களை மனித சமூகம் சந்தித்தது. இந்த கட்டங்கள் பெருத்த அளவில் நாகரிகத்திற்கும் வழிகொளின. நாகரிகம் அடையாத கால மக்கள், நாகரிகம் அடைந்த மக்கள் ஆகியோருக்கு இடையில் நாகரிகம் என்பது முழு பொருளில் வேறுபடுத்தி காட்டும் கோடாக கருத்துக்களை குறியீடுகள் மூலம் தெரிவிக்கும் கலை, அதாவது எழுதும் கலை அமைந்தது. முந்தைய கண்டைய பிடிப்புகளால் தூரத்தை வென்ற மனிதன் நேரத்தையும் வென்றிருக்கிறான். இந்த கணக்கில் பார்க்கும்போது இந்த குறவர் சமுதாய மக்கள் இன்று வரை பின்னுக்கு தள்ளப்பட்டே இருக்கிறார்கள். தொழில்நுட்ப வளர்ச்சி என்னும் முந்தைய கண்டுபிடிப்புகளால் தன் செயல்களையும் எண்ணங்களையும் மனிதன் எழுதத் தொடங்கினான். தொடர்ந்து மனித அறிவு, அவனது கவிதை கனவு, நல்லொழுக்க நோக்கங்கள் ஆகியவை தன் காலத்தில் மட்டுமின்றி அடுத்து வரும் தலைமுறைக்கும் போய் சேர எழுதினான். மனித வரலாறு பாதுகாப்பானதாகவும் உறுதியாகவும் மாறியது. இங்கு இந்த செங்குத்தான ஏற்றமும் அதில் ஏற்பட்ட முன்னேற்றமும் நாகரிகத்தின் தொடக்கமாக அமைந்தது. நாகரிகமும் கொண்டவர்கள் இவர்கள் என்பதை மறுக்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 36 வகை பழங்குடியினர் உள்ளனர். அதில் குறவர்கள் முக்கியமானவர்கள். அவர்களில் மலையாளிகள், தோடர் சமூகத்தினர், தோச்சர், காணிக்காரர் போன்றவர்கள் காலங்காலமாக நில உடைமையாளர்களாக இருந்து வருகின்றனர். திருவண்ணாமலை, வேலூர், தருமபுரி, கன்னியாகுமரி வரை உள்ள பல மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் பரம்பரையாக பழங்குடியினரின் பயன்பாட்டில் இருந்து வருகின்றன. எனினும் அவற்றுக்கு நில உரிமை மட்டும் வழங்கப்படவில்லை. இதை தவிர களக்காடு, பொதிகை, கோடை, வால்பாறை, ஆசனூர், கடம்பூர், சிறுவாணி, ஊட்டி போன்ற பல்வேறு ஒதுக்கு காடுகளில் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் 100 ஆண்டுகளுக்கு முன்னரே பழங்குடிகள் வசித்து வந்தனர். அந்த பகுதிகளில் அவர்களுக்கு என குடியிருப்புகள், செட்டில்மெண்ட்டுகள் என்ற பெயரில் ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்டன. குடும்பத்துக்கு 5 ஏக்கர் வீதம் 50,000 ஏக்கர் வரை இதற்காக ஒதுக்கப்பட்டது. இந்தியாவில் நடைபெறும் குற்ற செயல்களை அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள ஆங்கிலேய அரசு முயன்றது. இதன் விளைவாக அரசாங்கம் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டது. 19ஆம் நூற்றாண்டில் பல்வேறு சமூகங்கள் பாரம்பரிய பொருளாதார ஆதாரத்தை இழந்ததன் காரணமாகவே குற்றவாளி பட்டத்தோடு வாழ்க்கை நடத்தும்படியானது. 1887ஆம் ஆண்டில் ஏற்பட்ட பஞ்சம் உள்ளூர் சமூகங்களுக்கு திருப்புமுனையாக அமைந்தது. இதனை போலீஸ் அதிகாரிகள் பதிவு செய்துள்ளனர். புதிய வனக்கொள்கை, போட்டி வணிகம், ரயில்வே போக்குவரத்து விரிவாக்கம் ஆகியவற்றின் விளைவுகள் சரியான முறையில்
ஆங்கிலேயர் நிர்வாகத்தால் அடையாளம் காணப்பட்டன. குறவர்கள் எருக்குலவார், கொரச்சா, பிரிஞ்சாதி, லம்பாடி போன்ற வியாபார சமூகங்கள் மட்டுமல்லாமல் தாசரி, வாகனூர், பறையர், பைடி, ரெல்லி, ஏனாதி போன்ற பல சமூகங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரமான பாரம்பரிய தொழில் முறைகளை இழந்தன. இதன் காரணமாக இவர்களும் பழங்குடிகள் என்று அறிவிக்கப்பட்டனர். இவ்வாறு பாரம்பரிய தொழில் இழப்பால் தங்களது வாழ்க்கை கேள்விக்குள்ளான போது சில குற்ற நடவடிக்கைகள் நடந்தன. பெரும்பான்மையினரை கட்டுப்படுத்தி ஆள வேண்டிய தேவையில் இருந்த ஆங்கிலேயர்கள் அன்றைய ஜாதி இந்துக்கள் உள்ளூர் ஜாதிய நிலப்புறவுகளின் ஆதரவோடு 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 19ஆம் நூற்றாண்டிலும் தன்னை நீதியின் காவலனாக காட்டிக்கொண்டு தன்னிடம் பெருகியிருந்த அதிகாரத்தின் துணையோடு குற்ற பரம்பரை சட்டத்தினை ஏற்றினார்கள். அதை வன்மமாய் நடைமுறைப்படுத்த துவங்கினர். அப்போது அநியாயமாய் வஞ்சிக்கப்பட்ட குடிகளின் வகை மாதிரியாய் தமிழகத்தில் வாழ்ந்தவர்கள் மரபார்ந்த தங்களது வாழ்க்கையை பறிகொடுத்த குறவர்கள் ஆவர். இவர்களை ஒடுக்க ஆங்கிலேய அரசு கிபி 1871ஆம் ஆண்டில் இயற்றிய பழங்குடிகள் சட்டத்தால் அலைந்து திரியும் இவர்களின் நடமாட்டத்தை ஒடுக்கினர். ஆனால் இந்த சட்டம் சாதுக்கள் என்னும் இந்து சன்னியாசிகளை கட்டுப்படுத்தவில்லை. சென்னை மாகாணத்தை பொறுத்தவரை கிபி 1911 தான் இந்த சட்டம் இங்கு அமுல்படுத்தப்பட்டது. இந்த சட்டத்தின்படி 10/1A பை 10/1B என்னும் 2 பதிவேடுகள் உருவாக்கி பராமரிக்கப்பட்டன. குற்ற பரம்பரையினர் என்று அரசால் முடிவு செய்யப்பட்டவரின் பெயர், தந்தையின் பெயர், வயது, தொழில், அங்க அடையாளங்கள், நடமாடுகின்ற இடங்கள் பற்றி விவரங்கள், உறவினர் வாழும் இடங்கள், ஒவ்வொருவரின் கைரேகை ஆகியன முதல் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டன. இரண்டாவது பதிவேட்டில் குற்றவாளிகளாக நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டவர்கள் தொடர்பான விவரங்கள் பதிவு செய்யப்பட்டன. வெவ்வேறு கட்டங்களாக கிபி 1871, 1876, 1897, 1911, 1924 ஆகிய ஆண்டுகளில் இயற்றப்பட்ட இந்த சட்டங்கள் வாயிலாக குறவர் மக்களை அரசு கண்காணித்து வந்தது, ஒடுக்கியது. குறவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டங்கள் குறவர் இனத்தை சார்ந்த அனைவரையும் பாதித்தன, அவர்களின் உரிமையை நசுக்கின. இவ்வாறு பல சமுதாயத்தினருக்கு குற்ற பரம்பரை சட்டம் தமிழகத்தில் போடப்பட்டது. எங்காவது ஓரிடத்தில் திருட்டு நடந்திருந்தாலும் திருட்டு நடந்த இடத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் வசித்து வரும் குறவர்களை பிடித்து சிறையில் அடைத்து உண்மை குற்றவாளிகள் பிடிபடும் வரை குறவரையே குற்றவாளியாக கருதி போலீசார் வதைத்தனர். குறவர்களின் கட்டை விரல் ரேகைகள் பதிவு செய்யப்பட்டன. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ பலவடந்தப்படுத்தப்பட்டனர். செய்த குற்றங்களுக்கு ஏற்ப காவல் நிலையத்தில் இரவிலோ வாரத்துக்கு ஒரு முறையோ இருமுறையோ குறவர்கள் தங்களை ஆஜர்படுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு அன்று முதல் இன்று வரை வறுமையிலும் கொடுமையிலும் வாழ்ந்து வரும் ஒரு இனம்தான் குறவர் இன மக்களாகும்.